நம்ம டைரியில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு நினச்சிருங்க. ஸோ அதை அப்போவே செயல்படுத்தியாச்சுங்க. ஆமாங்க, இது வந்து மலரோட புதன்கிழமை டைரிங்க. காலையில் எழுந்திரிச்சது வழக்கம் போல் காப்பி கப்போட தான் ஆரம்பித்தாச்சு. இந்த காய்களை வந்து நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் நம்ம வாரிசு வந்து சாப்பிட மாட்டேங்குது எடக்கு பண்ணிட்டு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டத்து கூட சேர்த்து நம்ம அந்த காய்களை சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கே அது என்னன்னு தெரியாமல் இந்த அரசாணிக்காயில் சர்க்கரையை சேர்த்து செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. அதனால் அரசாணிக்காய் நறுக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு கோதுமை பிசையும் போது அதையும் சேர்த்து உப்பு கொஞ்சமாக ஆயில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ஒரு இட்லி துணி வச்சு மூடி வச்சாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே காலிஃப்ளவரில் குழம்பு செஞ்சோம்னா சப்பாத்தி கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு அரசாணிக்காய் சப்பாத்தின்னு செஞ்சு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டாச்சுங்க. எங்கள் ஊரில் இதை வந்து அரசாணிக்காயின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த காய் வந்துட்டு நீங்கள் என்ன பேர் சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. அப்புறம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்துட்டு என்னோடய பயோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குறேங்க. அதில் போய்ட்டு நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அப்புறம் நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு ஆறு எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறேன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க? அப்புறம் இந்த ஸ்லாங்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கு. ஏனுங்க?